இளைஞரணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் பயிலரங்கத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இளைஞரணியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் முகமது ரபீக் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தொண்டரணியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அசாருதீன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட பொருளாளர் இளைஞரினுடைய மாவட்ட பொருளாளர் தோழர் முகமது ரபீக் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ரபீக் அவர்களே, இந்த பயிலரங்கத்தில் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய வழக்கறிஞரணியினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அப்துல் ரஹீம் அவர்களே, மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தமீம் அன்சாரி அவர்களே, மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ஜாகிர் ஹுசைன் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் புலல் ஷேக் அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்புற ஒரு அரசியல் பயிலரங்கத்தை முன்னெடுத்து வருகின்ற மரியாதைக்குரிய தோழர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் யாக்கூப் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுடைய அன்பையும் ஆதரவும் பெற்ற இயக்கம் என்று பிரகடனப்படுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மல்லை சத்யா அவர்களே, அவரோடு வருகை இருக்கின்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் மாவை மகேந்திரன் அவர்களே, என்னோடு இங்கே வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் தம்பி ஜெப்ரி உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் நன்றியுரையாற்றக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் தஸ்தகீர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பினுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கிய 17வது ஆண்டில் வெற்றிகரமாக இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளையும் தலித்துகளுடைய உரிமைகளையும் தனக்கு வழங்கியிருக்கின்ற ஒட்டுமொத்த உரிமைகளையும் பாதுகாப்பதற்காக களமாடிக் கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இந்த செயல்பாடுகளை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக, அதை ஆவணப்படுத்துகின்ற விதமாக இந்த பயிலரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மனிதநேய மக்கள் கட்சி தொடக்க விழாவிலும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நான் வந்து பங்கேற்று இதே தாம்பரம் அந்த ரயில்வே மைதானத்தில் நடைபெற்றது என்று நினைக்கின்றேன். அங்கே பங்கேற்று வாழ்த்துறை வழங்குவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதேபோல இன்றைக்கு இந்த 17வது ஆண்டு துவக்க விழாவிலே அல்லது 17வது ஆண்டு விழாவிலே இந்த பயிலரங்கத்தில் பங்கேற்றமைக்கு உண்மையாகவே வந்து மகிழ்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு பயிற்சி வகுப்புகள் அண்ணன் சத்யா அவர்கள் சொன்னதை போல ஒரு நாள் 2 நாள் என தொடர்ச்சியாக பயிற்சி வகுப்புகளை நடத்தி நம்மை தத்துவார்த்த ரீதியாக பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு கோட்பாடு, கொள்கை இவையெல்லாம் மறந்துவிட்டு வெறுமனே வாழ்க அல்லது ஒழிக என்ற முழக்கங்களை மட்டும் வைத்துக்கொண்டு அல்லது சினிமா கவர்ச்சியின் மூலமாக நம்முடைய மக்களை அல்லது நம்முடைய வாக்குகளை கவர்வதற்காக வேலைவாய்ப்பு திட்டங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் இந்த மக்களை அமைப்பாக்க வேண்டும், இந்த மக்களை வலிமைப்படுத்த வேண்டும், இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மனிதநேய மக்கள் கட்சி இன்றைக்கு களத்திலே செயல்பட்டு வருகின்றது. அதனால்தான் மக்கள் அங்கீகாரம் பெற்று 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதேபோல மரியாதைக்குரிய
யாக்கூப் போன்ற களப்போராளிகள் மாமன்றத்திலே உறுப்பினர்களாக இருப்பது என்பது இந்த கட்சிக்கு மக்கள் கொடுக்கின்ற அங்கீகாரம். வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் ஓட்டு போட்டு யாக்கூப் அவர்கள் வெற்றி பெறவில்லை. இங்க மொத்தம் 13,000 ஓட்டு ஏதோ சொன்னாரு. அதுல வாக்கு பதிவானது 4,000 5,000 வாக்கு பதிவாயிருக்கின்றது. அதுல இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்கின்ற இந்த பகுதியிலே வெறும் 1,200 வாக்குகள் தான், 1000 வாக்குகள் தான் பதிவாயிருக்கும். அப்ப மீதி வாக்குகள் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்துக்களும் அதுல வாக்களிச்சிருக்கிறாங்க 3,000 4,000 வாக்கு. இவர் வாங்கினது மட்டும் 4,000 வாக்கு. ஆனா முஸ்லிம்கள் இருக்கிறது 1000 வாக்குகள் தான் பதிவாயிருக்கும். அப்ப மீதி வாக்குகள் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான். அப்ப முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நன்மதிப்பையும் பெற்று இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்றால் மனிதநேய மக்கள் கட்சி எப்படி பொதுத்தன்மையோடு செயல்படுகிறது என்பதற்கு இது ஒற்றை உதாரணம். அதே போலதான் பேராசிரியர் ஜபாய்கள் அவர்களும் ஒரு இஸ்லாமியர்கள் மட்டும் ஓட்டு போடுவார். மணப்பாறையில் இஸ்லாமியர்களே குறைவு, அது வெறும் பாறை. அங்க வெற்றி பெற்றிருக்கிறார்னா எப்படி மனிதநேய மக்கள் கட்சி அந்த வாக்குகளை பெற்று பொது சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இருப்பும் அதனுடைய சிறப்பும் வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த மாதிரியான பயிலரங்கங்களை இன்னைக்கு இந்த பயிலரங்களை எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் சத்யா அவர்கள் சொன்னது போல அடுத்த முறை பயிலரங்கள் வகுப்பறைகளாக மாற வேண்டும். கேள்வி கேட்பது, அதில் குறிப்பெடுப்பது, சந்தேகங்களை எழுப்புவது, அது ஒரு நீண்ட காலமாக திராவிட இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரி இயக்கங்கள் எல்லோருமே இந்த பார்முலாவை செய்து கொண்டுதான் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு முன்மாதிரியாக இருந்து நாம் அடுத்த கட்டத்திற்கு போகும் பொழுது 2 நாள் முழுக்க உணவோடு உணவு இருப்பிடம் எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்து நீங்க குறைந்தபட்ச காசு வாங்கணும். இலவசம் தான் யாரும் உட்கார மாட்டாங்க. நுழைவு கட்டணம்ங்கிற பேர்ல ஒரு 100 ரூபாயாவது நம்ம வாங்கி முன்பதிவு செய்ய வேண்டும். மாணவர்களை நம்ம தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எதற்காக நாம் தயார்படுத்த வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்தியாவை 2 பிரிவா நம்ம பிரிச்சுக்கலாம். வலதுசாரிகள், இடதுசாரிகள், ரெண்டையும் நம்ம தனியா பிரிச்சுக்கலாம். வலதுசாரிகளுடைய கொள்கை என்ன, இடதுசாரிகளுடைய கொள்கை என்ன, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா நம்ம எதற்காக களமாடுறோம்னு தெரியும். இப்ப வலதுசாரிகள்னா யாரு? இன்னைக்கு பாஜகவை வலதுசாரின்னு சொல்றாங்க. பாஜகவினுடைய தாய் அமைப்பு RSS. RSS கிளை அமைப்புகள் நிறைய இருக்கு. விஸ்வ இந்து பரிஷத்து ஒரு கிளை அமைப்பு, ABVP ஒரு கிளை அமைப்பு, இந்து முன்னணி ஒரு கிளை அமைப்பு, பஜ்ரங் தள் ஒரு கிளை அமைப்பு. இப்படி நீங்க வரிசைப்படுத்தலாம். அவங்க கண்ணுக்கு தெரியாமல் நிறைய அமைப்பு இருக்குது. அது ஒரு 20-30 அமைப்புகள் வச்சுக்கிட்டு பல்வேறு வழிகளில் அவங்க செயல்படுவாங்க. நேரடியாக செயல்பட மாட்டாங்க. நாங்க சர்வீஸ் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லி அதுல செயல்படுவாங்க. அப்ப அவர்களை கண்டறிவது என்பது ரொம்ப நமக்கே ஒரு ரிஸ்க் டாஸ்க். அது யாரா இந்த வலதுசாரிகளை அப்படியே ரொம்ப நம்புறது மாதிரி பேசுவான், ரொம்ப நம்புறது மாதிரி நான் உங்களுக்கு ஆதரவா பேசுறது மாதிரி இருக்கும். கடைசியில அவங்க யாருன்னு தெரியும். நம்ம சீமான் மாதிரி நீண்ட காலமா பேசியே இருப்பாங்க. நான் பெரியார பேசுறேன், பிரபாகரனை பேசுவேன், இதெல்லாம் பேசிட்டு கடைசியில யாரு அப்படிங்கறது அம்பலம் ஆயிடுவாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம நுணுக்கமா தெரியணும்னா கோட்பாட்டில் நம் கொள்கை அளவில் தத்துவார்த்த ரீதியில் நாம் வலிமையாக இருக்க வேண்டும். இல்லையே ஈஸியா எவனா ஒருத்தர் பேசுறான் அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு, திருவள்ளுவர் பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு. அவர் பேரு விஜய் தருண், நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் இப்ப இல்ல, அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார். அவர் திருவள்ளுவரை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் நான் திருவள்ளுவரை முன்னெடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனால் நம்ம மக்கள் எல்லாருமே கவிஞர் வைரமுத்து, கவிஞர்கள், நிறைய தமிழ் பற்றாளர்கள் எல்லாம் அவர் பின்னாடி போய் திருவள்ளுவரை தூக்கி பிடிச்சிட்டாரு, வாங்க எல்லாரும் போவோம் சொல்லி போனாங்க. அவர் அப்படியே அந்த ரூட்ல கூட்டு போய் அப்படியே போயிட்டாரு. அந்த திருவள்ளுவர் சிலை என்ன ஆச்சு அப்படின்னா கடப்புல கடந்தது. திருவள்ளுவர் சிலை அவங்க ஒரு சாணி பையில சாணி மூட்டையில தூக்கி போட்டாங்க.
பார்த்தா அவருக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்தாங்க. எங்க பிஜேபியில இருந்து. நம்ம வந்து கண்டறியவே முடியாது இவங்க இப்படி பேசுவாங்களான்னு தெரியாது. இவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கண்டறிய வேண்டியது இருக்கு. சீமானுடைய அரசியல் அப்படித்தான் நம்ம வந்து பார்க்கணும். முதல்ல அவர் எப்படி தொடங்கினாரு, பெரியார்கிட்ட பேசினாரு. இப்ப பார்த்தா கடைசியில வந்து எங்க போயிட்டாரு, வீரத்தமிழர் முன்னணின்னு ஒரு அமைப்பை தொடங்கி இன்னைக்கு கூட அவர் வந்து திருமுருகன் முருக பெருமானுக்கு அவரை நினைவை போற்றும் சொல்லி போஸ்ட் ஓட்டி இருக்கிறாரு. ஏன் இதை சொல்றோம்னா, கெஜ்ரிவால் இன்னைக்கு வந்து அவர் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் தொடங்கும் பொழுது அப்பயே நம்ம சொன்னோம் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு நம்ம சொன்னோம். ஆனால் 2025 இந்த ஜனவரியில வந்து அவர் வெளியில வந்த உடனே ஒரு அமைப்பை தொடங்குறாரு. என்ன அமைப்புனா சனாதன சேவா சமிதி. அந்த அமைப்பு பேரு சனாதன் சேவா சமிதி. பாஜகவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் பாஜகவினுடைய கொள்கைக்கு எதிராக வலிமையாக நாம் போராட வேண்டும். பாஜகவுக்கு எதிரான கொள்கையை நாம் முன்னெடுக்கணும். ஆனா பாஜக என்ன கொள்கையை பேசுதோ அதவே வேறொரு வடிவத்தில் ஒரு சாஃப்ட் வெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து இவர் வந்து நம்முடைய கெஜ்ரிவால் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாரு. அவர் ஜெயிக்கும் போது சொன்னாரு நான் ஒரு அனுமன் பக்தர்னாரு. திடீர்னு வந்து அறிக்கை கொடுக்கிறாரு. யாரு? கெஜ்ரிவால். என்ன அறிக்கை? பண நோட்ல வந்து லட்சுமி படம் போடணும், ஒரு பக்கம் காந்தி ஒரு பக்கம் லட்சுமி படம் போடணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே RSS காரன் அதை சொல்லிட்டான். காந்தியை தூக்கு லட்சுமி படத்தை போடணும்னா அதே வெர்ஷனை இவர் சொல்றாரு, காந்தியை சேர்த்துக்கோங்க ஆனா லட்சுமி படத்தை போடுங்க அப்படின்னு அவர் வந்து பேசுறாரு. இது என்னன்னா பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கணுமா சப்ஸ்டியூட்டா இருக்கணுமாங்கிறத இப்ப கேள்வி. பாஜகவுக்கு நாம ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற இடத்துக்கு போகாம கெஜ்ரிவால் போன்றவர்கள் நான் பாஜகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பாஜகவினுடைய இன்னொரு வெர்ஷனா இன்னொரு காப்பி, அதாவது டூப்ளிகேட்டா, இப்ப ஓட்டு போடுறது எப்படி டூப்ளிகேட்டுக்கு போடுறதா ஒரிஜினலுக்கு போடுறதான்னு பார்த்தா ஏன் டூப்ளிகேட்டுக்கு போடுறது ஒரிஜினலுக்கே போடுறதுன்னு போட்டிருக்கான். இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்கள் மொத்தம் 6% ஓட்டு அப்படியே காங்கிரஸ் போயிடுச்சு. இவரை நம்பல. அப்ப நீங்க என்ன சொல்றாங்க, நான் பிஜேபியை எதிர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வெளியில வருகின்றவர்கள் எப்படி வந்து இன்னைக்கு வந்து மாறி நிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா பார்க்கணும். சும்மா அவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்க, நான் பிஜேபி கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிஜேபி கண்டிச்சு அறிக்கை கொடுத்துட்டாங்க நம்ம அவர் பார்க்கலாம் அவளை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. ஆனால் அதை புரிந்து கொண்டு நுட்பமாக நாம் இருப்பதற்கு நம் கோட்பாட்டு வலிமை வேண்டும். அதற்குத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்னைக்கு பாரதிய ஜனதா RSS சங் பரிவார அமைப்புகளுடைய இலக்கு அப்படிங்கிறது என்ன? அவர்களுக்கு இந்து ராஷ்டிரம் தான். இந்து ராஷ்டிரம் இந்த நாடு வந்து பல்வேறு மாநிலங்களாக மொழிவழி மாநிலங்களாக இருக்கு, பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கு. அப்ப இந்த மொழிவழி மாநிலங்கள் இந்த தேசிய இனங்கள் இன்னைக்கு வந்து இந்து ராஷ்டிரமா மாறணும்னா இந்த தேசிய இனங்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்படணும். இதான் வடகிழக்கு மாநிலங்கள் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வர்றாங்க. அதாவது என்னன்னா மதவழி அரசியலை இந்தியா முழுக்க வந்து இனவழி அரசியலோ அதாவது தேசிய இன அரசியலோ அல்லது மொழிவழி அரசியலோ இல்லாமல் முழுக்க முழுக்க மதவழியில ஒரு அரசியலை ஒரு அரசை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய இலக்கு. அதற்குதான் அவங்களுக்கு தொடர்ச்சி அந்த வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொன்றாக எதுவெல்லாம் தடையாக இருக்கோ, இந்து ராஷ்டிரத்துக்கு எதுவெல்லாம் தடையா இருக்கோ அதை சட்டப்பூர்வமாக மசோதாக்களாக கொண்டு வந்து அதை வந்து ஒண்ணுனா அவர்கள் தகர்க்கிறார்கள். அதுல ஒன்று 370 காஷ்மீருக்கான 370 ரத்து, முத்தாலாக் குடியுரிமை திருத்த சட்டம், இப்படி நீங்க ஒன்னா சொல்லலாம். இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கடைசியில இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, வக்பு வாரியத்தை திருத்துறாங்க. வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் அரசுடைய சொத்துக்கள் அல்ல, இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய முதலாளிகள் அல்லது அந்த சொத்துக்களை வைத்திருந்த இஸ்லாமியர்கள் வந்து வாரியத்துக்கு கொடுக்கிறாங்க, வக்போடு கொடுத்துறாங்க. அந்த நிலத்தை அந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்குன்னு வாரியம் உருவாக்கப்படுது. அதான் வக்ப வாரியம். நீ வந்து அரசாங்கம் கொடுத்த சொத்து இல்ல. இது என்ன நினைக்கிறானுங்க, இது வந்து அரசாங்க சொத்து தானே. அப்ப இந்துக்களும் இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தர் வந்து அதை நிர்வாகம் பார்க்கறதுக்கு அங்க வந்து ஒரு திருத்தம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு அதை கொண்டு வராங்க.
எங்கெல்லாம் வந்து இந்த மதச்சார்பின்மைக்கு எங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பொதுவான பொதுத்தன்மை இருக்கோ அந்த இடத்துல பாஜகவினர் உள்ளே நுழைந்து இதை வந்து ஒட்டுமொத்தமாக காலி செய்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம வந்து இவற்றெல்லாம் கண்டறிவதற்கு தான் இந்த கோட்பாட்டு புரிதல் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வந்து முன்னெடுக்கின்ற இந்த அரசியல் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, தலித்துகளுக்கு எதிராக மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு எதிராகவும் அவர்கள் செயல்படுகிறார்கள். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இந்துக்கள்லாம் வந்து பார்ப்பனர்கள் யாரை பாக்குறாங்க அப்படின்னா இந்துன்னா அவனை மட்டும்தான். பார்ப்பனர் அல்லாதவரை வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, சரி உன்னை சேர்த்துக்கிட்டோம்னா எங்களுக்கு பாதுகாப்பு. மற்ற கச்சிராஜா இங்க இன்னைக்கு திருப்பரங்குன்ற மேட்டர்ல வந்து அவர் பேசுறாருன்னா என்ன பேசுறாரு, இந்த திருப்பரங்குன்ற மலை வந்து இந்துக்களுக்கு சொந்தம், இந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சட்டப்படி 1920 இந்த இது குறித்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடத்தப்பட்டு லண்டன்ல இருக்கிற கோர்ட்ல போய் நடத்தி இது வந்து இஸ்லாமியர்களுக்கு அதுல உரிமை இருக்கிறது, அவர்கள் ஆடு கோழி பலியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை, அங்கே வந்து இருக்கின்ற அந்த பாதுஷா சிக்கந்தர் அவருடைய அந்த பள்ளிவாசல் வந்து பாதுகாக்கப்படணும்னு சட்டத்துல வந்து அவர்கள் வந்து தீர்ப்பை சொல்லிட்டாங்க. மீண்டும் வந்து 1935 இந்த வழக்கு திருப்பி கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமும் இந்த வழக்குல வந்து அவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தான் அதில் உரிமை இருக்கின்றது என்று சொல்லிட்டாங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அதை எப்படி வந்து இன்னைக்கு வந்து மிக மோசமாக அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்கு தேவை என்ன இருக்கு? அங்க மதுரையில வந்து ஒரு ஆட்சியர் இருக்கிறாங்க சங்கீதா அவர்கள் 144 போட்டுறாங்க. 144 போட்டதுக்கு அப்புறம் எப்படி அவ்வளவு பேர் அவ்வளவு மக்கள் திரள முடியும்? எப்படி அந்த மக்களை வந்து அவர்கள் திரட்ட முடியும்? அப்ப அவர்களும் அந்த RSS சங் பரிவார கும்பலுடைய ஒரு பினாமி தான், அல்லது வந்து அவர்களுடைய மாவட்ட ஆட்சியரும் சங்கீதான் தான். ஆனா சங்கீதான் அதனாலதான் அவர்கள் வந்து அவ்வளவு மாசு திரட்ட முடியுது. இவர்கள் உடந்தை இல்லை என்றால் அதை செய்ய முடியாது. அப்ப நிர்வாகத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான RSS காரர்கள் நிறைய இங்க இருக்கிறார்ல ஒரு டிசி பவன்குமார், அது போல நிறைய இந்த மாதிரியான RSS காரர்கள் உள்ள நுழைகிறாங்க. அப்ப இதையெல்லாம் நாம் தடுக்கின்ற அல்லது அதை கண்டறியக்கூடிய ஒரு நிலைப்பாடு, அதை தெரிவதற்கான ஒரு நிலைப்பாடு தான் கோட்பாட்டு ரீதியாக நாம் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியார் அவர்களையும் நான் வந்து முன்னெடுக்க வேண்டிய இதுதான் நமக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக மக்கள் வந்து டெல்லியிலையும் மற்ற எல்லா இடங்களையும் போராட்டம் நடத்தினாங்கன்னா அந்த போராட்டத்தின் பாதுகாப்பு கவசங்களாக மக்கள் வைத்திருந்த புகைப்படங்கள் வட மாநிலங்கள்ல புரட்சியாளர் அம்பேத்கருடைய படங்களை தூக்கி வச்சுதான் வந்து நின்றாங்க குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக. ஏனென்றால் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அந்த சட்டத்தை நீக்கினால்தான் மதச்சார்பின்மை பாதுகாக்கப்படும், ஜனநாயகம் பாதுகாக்கப்படும், சகோதரத்துவம் பாதுகாக்கப்படும் என்கிற இடத்துல வந்து அதை நகர்த்தினாங்க. அந்த போராட்டத்தை எப்படியாவது முடிவு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வன்முறையை கொண்டு வந்தாங்க. அப்ப கூட அவரு கெஜ்ரிவால் அங்க வந்து முதல்வர் தான், ஆனா ஒண்ணுமே அவர் வந்து செய்யல. உள்ள போய் JNU யூனிவர்சிட்டியில உள்ள போறாங்க, உள்ள போய் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா யாரும் ஒன்னும் அந்த முதல்வராக இருந்தவர் ஒரு வார்த்தை கூட அவர் வந்து பேசல. நம்முடைய குடியிருப்புகளை இடிக்கிறாங்க, ஒன்னும் கண்டுக்கல. எவ்வளவு பேர் NIA கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்கள், இன்னைக்கு வந்து சிறையில் இருக்கிறாங்க. ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்துடைய மாணவர்கள், உமர் காலித் போன்றவர்கள் நிறைய இன்னைக்கு வந்து அந்த NIA வழக்குல சிறையில் இருக்கிறாங்க, வெளியில வர முடியல. இவையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்தார்கள். பாரதிய ஜனதா முன்னெடுக்கின்ற அந்த அரச பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்துவதற்கான வலிமை இடதுசாரிகளுக்கு மட்டும்தான் உண்டு, வலதுசாரிகளுக்கு இல்லை. அந்த வலதுசாரிகள் ஒருவர் தான் கெஜ்ரிவால் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வலதுசாரிகள் ஒருவர் தான் சீமான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் வந்து வெளிப்படையா சொல்றாரு, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் யாருடைய பிள்ளைகள், சாத்தானுடைய பிள்ளைகள். இதை விட யாரு இதை விட மோசமாக யாராவது RSS காரன் பேசிடுவானா? சாவர்கர் பேசியது அப்படியே வழிமொழிகிறார். நம்முடைய எதிரிகள் யார் என்று சாவர்கர் அடையாளம் காட்டும் பொழுது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்,
மூன்றாவது கம்யூனிஸ்டுகள், நான்காவது நாத்திகர்கள். இந்த 4 பேரும் எதிரிகள் என்ன அடையாளம் காட்டுறாரு. அதுல அதை நுட்பமா சீமான் என்ன பேசுறாரு, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளில் எதிரின்னு சொல்றாரு. இந்த நாத்திகர்களை எதிரின்னு சொன்ன சாவர்கரை வழிமொழிவது போல தந்தை பெரியார் அவர்களை எதிரியாக காட்டி நாத்திகர்களை தங்களுடைய எதிரியாக முன்வைக்கிறார். ரொம்ப நம்ம வெளிப்படையாக சொல்லல, ஆனா அவருடைய நுட்பம் அதுதான். முழுக்க முழுக்க RSS ஒரு கிளை அமைப்பாக நாம் தமிழர் செயல்படுகிறார். அதனாலதான் நான் சொன்னேன், அங்க ஆம் ஆத்மி எப்படி செயல்பட்டு இருக்குன்னா ராம் ஆத்மியா செயல்பட்டு இருக்கு. இங்க நாம் தமிழர் ஓம் தமிழரா செயல்பட்டு இருக்கிறாங்க. ரெண்டையும் மிக்கல் பண்ணி பார்க்கணும். இது ஒரு வலதுசாரியினுடைய பார்வை. வலதுசாரினா இதை செயல்படுத்துவாங்க. ஒரு இனவாதத்தை உருவாக்குவார்கள், மொழியினுடைய வெறியை உருவாக்குவார்கள். எல்லாரும் நீங்க இங்க உருது பேசுறாங்கன்னு அவர் சொல்றாரு, உருது பேசுற முஸ்லீம்கள் வேறு, தமிழ் பேசுற முஸ்லீம்கள் வேறு. அவர் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. பெரிய அறிவாளி அவரு. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி போய் கண்டறிஞ்சு இவர் வேற அவர் வேற எல்லா மொழியும் நீங்க இங்க கத்துக்கிறாங்க. ஆனா இவர் புதுசா இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு பிரிவுடைய RSS உத்தி. இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க, அவங்களை எப்படி பிரிக்கிறது, எப்படி மொழி ரீதியா பிரிக்கணும், மொழி ரீதியா பிரிக்கிறாங்க. இதை தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டே தெரியாம இஸ்லாமியர்கள் கூட அந்த கட்சியில ஒரு பிழைப்புவாதம் செய்யக்கூடியவர்கள் அங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எவன் ஒருவன் நம்ம பள்ளி பாபா சொன்னத அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனோ அவனிடம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பழனி பாபா அவர்கள், மாவீரன் பழனி பாபா அவர்கள். நம்ம யார்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்? இப்ப யார்கிட்ட? இன்னைக்கு ஏன்னா மதவாதத்தை சனாதனத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி மாறி வருவாங்க. ஒரே அது கான்செப்ட் அப்படியே இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவர் ஒவ்வொருத்தர். ராமகோபாலன் இருந்தாரு, ராமகோபாலன் முடிஞ்சிட்டாரு, சரி அது முடிஞ்சிச்சு, அவர் இறந்துட்டாரு, அப்படியே அவருடைய பரப்புரை அப்படியே முடிஞ்சிருச்சா? சனாதன கொள்கையை பரப்புறதுல முடிச்சிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் கச்சிராஜா வந்திருக்கிறாரு. கச்சிராஜா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாரு அந்த கொள்கையை. அப்படின்னா கச்சிராஜா இன்னைக்கு எந்த ஆட்சி அதிகாரத்திலும் இல்ல, அவர் செயல்பாட்டை குறைச்சிக்கிட்டாரு அப்படிலாம் இல்ல. அதே கொள்கை இன்னும் தீவிரமாக வீரியத்தோடு பேசக்கூடிய ஒருவர் தேவை. அதை இன்னைக்கு ராமகோபாலனுடைய வழியில சீமான் அந்த கொள்கையை அவர் நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் துடிச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் ஈரோடு தேர்தலில் அவர் வாக்குகள் வாங்குறாரு. தோழர்களே, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகள் 12,000 வாக்குகள். பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தில் ஈரோடு தொகுதியில மட்டும் பெற்ற வாக்குகள், ஒட்டுமொத்தமா சொல்லல, ஈரோடுல மட்டும் அவர் வாக்குகள் 12,000 ஓட்டு. இப்ப இவர் இன்னைக்கு வாங்கி இருக்கிற ஓட்டு எவ்வளவு? 24,000 ஓட்டு. போன முறை போன இடைத்தேர்தல் அவர் வாங்கின ஓட்டு 12,000 ஓட்டு. இப்ப 24,000 ஓட்டு. அந்த 12,000 ஓட்டு எங்க இருந்து வந்திருக்கு? பிஜேபி இருந்து வந்திருக்கு. பிஜேபி RSS சங்பரிவார அமைப்புகள் பேசுவதை விட நான் தீவிரமாக பேசுகிறேன், ஆகவே எனக்கு ஓட்டு போடு. சமமாக பார்க்கிறவன் பார்ப்பான், சமமா பார்ப்பானா, அதனால பார்ப்பான். இவர் புதிய கண்டுபிடிப்பு, பெரிய விஞ்ஞானி இவரு. நான் அவரெல்லாம் சமமா பார்ப்பாங்க. இன்னும் புதுசா கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிப்பு? கனிமொழி மேடம் அவர்கள் அவர் எப்படி எதுக்காக தூத்துக்குள்ள போய் நிக்கிறாங்க? அவர் என்ன அவங்க நாடாரா? இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு அப்பாவுக்கு எப்படி 2 சாதி இருக்க முடியும்? திராவிட இயக்கங்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற இயக்கங்கள். இன்னைக்கு அரசியல், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசாணை இருக்கு அப்படின்னா அந்த அரசாணை சாதி மறுப்பு திருமணங்கள் செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை, நிதி உதவி பண்றாங்க, அரசு வேலை வாய்ப்புல முன்னுரிமை தர்றாங்க. அது எதற்காக கொடுக்கறாங்க? நீங்க இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யணும், சாதி மறுப்பு திருமணங்கள் செய்வதற்காக அதை நம்ம ஊக்கப்படுத்துறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்பு நூல் என்ன சொல்றாரு? சாதி ஒழிப்பதற்கு பல வழிகள் இருக்கு, அதுல ஒரு வழி சாதி மறுப்பு திருமணங்கள். சாதி மறுப்பு திருமணங்களே சாதியை ஒழிச்சிடாது, ஆனா அதுல ஒரு வழி இருக்கு, சாதி மறுப்பு திருமணங்கள். அப்ப சாதி மறுப்பு திருமணங்கள் செய்ய வேண்டும் என்பது ஒரு கோட்பாடு. எப்படி? இந்து மதத்துல 2 சாதி ஒண்ணு செஞ்சிடக்கூடாது. இதான் இந்து மதத்தினுடைய 2 கலந்துடக்கூடாது. 2 சாதியும் கலந்துருச்சுன்னா
ஒரு சாதி செய்யறதை இன்னொரு சாதி செய்யக்கூடாது, ரெண்டு கலந்துடக்கூடாது. அப்ப அந்த சாதியினுடைய புனிதத்தை, சாதியினுடைய தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து மதம் இன்னைக்கு இந்த சனாதனத்தை நிலைநிறுத்த முயற்சிக்கிறது. சீமான் போன்றவர்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்க, சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யக்கூடாது, குடிபெருமை பேச வேண்டும், ஆணவ படுகொலைகளை ஆதரிக்க வேண்டும். அவர் வெளிப்படையா பேசுறாரு. அப்ப நீங்க கனிமொழி மரத்தை எப்படி சொல்றாரு, உன் அப்பாவுக்கு எப்படி ரெண்டு சாதி, நீ நாடாரா சாதி ஸ்டாலின் நாடாரா உதயநிதி நாடாரா அவர் கேட்கிறாரு. ஏன் இதை கேட்கிறாரு அப்படின்னா அவர் சாதி மாதிரி திருமணம் பண்ணி இருக்கிறாரு. அப்ப அவருடைய பணியில நம்ம கேட்கலாம். சீமானுடைய பையன் பேசினா அவங்க அப்பா சீமான் ஒரு ஜாதி, அவங்க ஒய்ஃப் ஒரு ஜாதி. அப்ப அவங்க பையனுக்கு கேட்கும் போது, அப்ப உனக்கு உங்க அப்பாவுக்கு ரெண்டு ஜாதின்னு கேட்டா, இல்ல உனக்கு ரெண்டு ஜாதின்னு கேட்டா எப்படி இருக்கும்? இல்ல அவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட மேதகு பிரபாகரன் அவர்கள் சாதி மாதிரியே திருமணம் பண்ணாரு. அவங்க பையனுக்கு உங்களுக்கு ரெண்டு ஜாதி இருக்கான்னு கேட்க முடியுமா? தமிழ்ச்செல்வன், பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு அவர் திருமணம் பண்ணாரு, வேற சாதி தான் கல்யாணம் முடிச்சுட்டாரு. அவருடைய பையன் இன்னைக்கு இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு நீ உங்க அப்பாவுக்கு ரெண்டு ஜாதியான்னு கேட்டா எப்படி இருக்கும்? தந்தை பெரியார் அவருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்திய மகத்தான தலைவர் யாருன்னா மேலது பிரபாகரன் அவர்கள். வன்னி மண்ணிலே, அங்கே தமிழீழத்திலே அவர் சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக அவர் பல செயல் திட்டங்களை முன்வைத்தார். அங்க திருமணமே பண்ண முடியாது. ஆனால் திருமணம் செய்வதற்கு அவருக்கு எது சரி என்று பட்டது, இனிமே திருமணம் செய்யலாம், போராளிகள் திருமணம் செய்யலாம், அங்க களத்தில் நின்று வீரச்சாவு அடைகிறோம், நாம சாக போறோம், கழுத்துல குப்பி கட்டி இருக்கிறோம், அதனால கல்யாணம் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போராளிகள் மனதில் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு என்னவா மாறுது, திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறது எங்கன்னா, ஒரு போராளி வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முயற்சி செய்யறார், காதலித்து. ஆனால் அந்த குடும்பம் தடுக்குது. வெள்ளாள சமூகம் அந்த போராளி ஒரு தலித் சமூகம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், அவனை எப்படி திருமணம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வீட்டுல தடுக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவனை மிரட்டுறாங்க. அப்ப இது பிரபாகரன் அவருடைய கவனத்துக்கு போகுது. கவனத்துக்கு போகும்போதுதான் இனிமேல் போராளிகள் திருமணம் செய்வதாக இருந்தால் சாதி மறுப்பு திருமணங்கள் தான் செய்ய வேண்டும் என்று நடைமுறைப்படுத்தியவர் பிரபாகரன் அவர்கள். தந்தை பெரியாருடைய கொள்கையை அங்கே அவர் செயல்படுத்தியவர். சும்மா சாதாரணமா இவர் பிரபாகரனை பெரியாருக்கு எதிராக திசை திருப்புறது அப்படிங்கிறது, பிரபாகரனுடைய ஐக்கன் தேசிய இனத்தினுடைய விடுதலை. அவர் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக போராடினார். பௌத்தம் அப்படிங்கிற பேரினவாதத்துக்கு, பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக இந்து மக்களை ஒன்று திரட்டுகின்ற வேலையை அவர் செய்யல. பால் தாக்கரே போன்றவர்கள் வெளிப்படையாக மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரு இந்து, அவர் பௌத்தத்துக்கு எதிராக போராடுறாரு, ஆகவே அந்த இந்துவை நான் ஆதரிப்பேன் என்று வெளிப்படையாக அறிக்கை கொடுத்த போது கூட பிரபாகரன் அவர்கள் இந்து என்கின்ற ஐடென்டிட்டி அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த அடையாளத்தில் நின்றுதான் அவர் போராடினாரு. ஒருவாத அவர் இந்துங்கிறத ஏத்துக்கல. ஆனா நீ என்ன இருக்கிறீங்க, இப்ப உண்மையாவே பிரபாகரனுடைய பிள்ளையாக பிரபாகரனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எப்படி மேதகு பிரபாகரன் அவர்கள் பெரும்பான்மைவாதி பௌத்த பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக போராடினாரோ அதே போல தமிழ்நாட்டில் இந்து பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக போராட வேண்டும். அவன் தான் உண்மையான பிரபாகரனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். எங்கே பெரும்பான்மைவாதம் கோல வச்சுக்கின்றதோ, எங்கே பெரும்பான்மைவாதம் மிக மோசமாக வன்முறையை, கலவரத்தை, படுகொலைகளை திட்டமிடுகிறதோ அதை நாம எதிர்க்க வேண்டும். ஆனா இங்க அப்படி இருக்கா? இந்து பெரும்பான்மைவாதத்தினுடைய இன்னொரு வடிவமாக, அதனுடைய தொங்கு சதையாக இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் செயல்பட்டு வருகிறார். நம்முடைய ஒவ்வொன்றாக அவர்கள் நம்முடைய அடையாளங்களை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை சேர்ந்தவர்கள், நீ உனக்கு உண்மையான உன்னுடைய அடையாளம் என்ன? பாஜகவை சேர்ந்தவர்கள் நாம் வைக்கக்கூடிய கேள்வி, இன்னைக்கு வந்தே மாதிரமோ பாரத் மாதா கி ஜெய் என்கின்ற முழக்கத்தை நீ வைக்கின்றாய், உண்மையாவே உன்னுடைய முழக்கமா அது? பாரத் மாதா கி ஜெய் என்கின்ற முழக்கம் நீ எழுப்பிய முழக்கமா? சுதந்திர போராட்டத்திலே சிப்பாய் கழகத்தின் போது அந்த முழக்கத்தை முன்னெடுத்தவர் அஜிமுல்லா கான் இல்லையா? இஸ்லாமியர்கள் இல்லையா?
உனக்கு வெக்கமான சூடு இருந்தா ஒரு இஸ்லாமியர் உருவாக்கிய அந்த முழக்கத்தை நான் எழுப்ப மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கு அது தவிர உனக்கு தேசபக்தியை வந்து இவங்க முஸ்லீம்கள்ட்ட இருந்து நீ கத்துக்கிற. கரெக்டா இல்லையா? உனக்கு தேசபக்தி இல்ல, ஆனா இந்த தேசபக்தியுடைய முழக்கத்தை நீ திருடுற. தேசிய கொடியை நீ பிடிக்கிற, வந்தே மாதிரம் சொல்லி தேசிய கொடியை வடிவமைச்சது யாரு? என்ன சாவர்கரா? கோட்சேவா? என்னுடைய தாய் சுரையா தியாப்ஜி நேருவோடு காந்தியோடு சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்த தியாப்ஜியினுடைய மனைவி சுரையம்மா அவர்கள் வடிவமைச்சது. உனக்கு வெக்கா இருக்கா? நான் கேட்கிறேன், உனக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன அடையாளம் இருக்கு? பாஜகவினருக்கோ அல்லது வலதுசாரிகளுக்கோ RSS என்ன அடையாளம் இருக்கு? நாங்கள் வடிவமைத்த கொடி தேசிய கொடி, நாங்கள் எழுப்பிய முழக்கம். சத்திய சோதனையில காந்தியார் சொல்றாரு, இன்னைக்கு நீ சத்திய சோதனையை படிச்சு பாருங்க. நான் சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுப்பதற்கு சொத்துக்களை அப்படியே இந்த சுதந்திர போராட்டத்துக்கு அள்ளி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள், அதிலும் குறிப்பாக ஐரேவி சகோதரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவ்வளவு சொத்துக்களை எங்களுக்கு அள்ளி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு சத்திய சோதனை இருக்கு. நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து அப்படிலாம் சொல்லல, சத்திய சோதனை எல்லாம் அப்படி சொல்லலன்பாங்க. ஏன்னா பெரியார் பேசிய பேச்சு இன்னமும் அப்படியே இருக்கு. பெரியார் சொல்லாதவற்றையெல்லாம் நாம பேசணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு திருப்பிவாதம் செய்கிறார்கள், வரலாற்றை திருப்பிவாதம் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வலதுசாரிகள். இதுல இருந்தே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கோயிலா இடிக்கிறது. பாபர் மசூதி இடிச்சாங்க. பாபர் மசூதி இடிக்கும் போது என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க? அரசு, ஒன்றிய அரசு 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டம் வந்துச்சா இல்லையா? அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீ வந்து இனிமேல் எந்த வழிபாட்டு தலங்களையும் இடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அது தோண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? அதை வந்து நீங்க சோதனை செய்யக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா? ஆனா இந்த ஒன்றிய அரசு என்னவா மாத்திருக்கு? நேரடியாக அதை தொடரல. அந்த சட்டம் அப்படியே இருக்குது. ஆனா அந்த சட்டத்தை அப்படியே வச்சுக்கிட்டு தொல்பொருள் ஆராய்ச்சி செய்ய போறோம் சொல்லி அங்க போய்கிட்டு அங்க நோன்றான். இந்த இடத்துல வந்து லிங்கம் இருக்கு, இங்க சீதா பிராட்டி இருந்தாங்க, மதுராக்கு போறான், கிருஷ்ணர் அங்கதான் இருந்தாரு, அங்கதான் உனக்கடிச்சு வச்சாரு, ஒன்னா கதை சொல்றான், இங்கதான் வந்து இருந்தாருன்றான். உத்தரப்பிரதேச சம்பளுக்கு போறான், உள்ள அங்க தொழுகை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் டிஸ்டர்ப் பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவித்து 5 பேரை சுட்டுக் கொள்றான். எதற்காக இதெல்லாம் செய்கிறார்கள்? பீமா கோரைக்கான்ல வந்து மொத்தம் வந்து 16 பேர் கைது செய்தார்கள். என்ஐஏல தோழர்களே 16 பேரும் தலித்துகள். அதுல 2-3 பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. கவிஞர் வரவர ராவ், சுதா பரத்வாஜ், ரோனா வில்சன், இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஆனால் கொத்தாக கைது செய்யப்பட்டவர்கள் தலித்துகள். என்ஐஏவில் வந்து அதிகமா இன்னைக்கு வந்து இந்தியாவில் அதிகமா சிறையில் இருப்பவர்கள் தலித்துகளும் இஸ்லாமியர்கள் தான். என்ஐஏ சட்டத்தில் இந்த சட்டம் அதற்காகவே கொண்டு வரப்பட்டது. ஆகவேதான் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் கொண்டு வந்த பொழுது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இந்த சட்டம் கொண்டு வந்தால் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மக்களும் தலித்துகளும் பாதிக்கப்படுவார்கள், ஆகவே கொண்டு வரக்கூடாது என்று முழங்கினார் நேரடியாக நாடாளுமன்றத்தில். ஆனால் இன்றைக்கு அது சொன்னது போலதான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன பேசினாரோ அதேதான் இன்றைக்கு அங்கே என்ஐஏயில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன வேடிக்கை என்றால் இதுவரை குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யவில்லை. 2018 கைது செஞ்சாங்க. 2018 கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு இன்னைக்கு வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை. ஒருவர் அதில் இறந்து விட்டார். அருட்தந்தை ஸ்டான் சாமி கொல்லப்பட்டார். அவர் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் தலித்துகளையும் இஸ்லாமியர்களும் வேட்டையாடுகிறார்கள்? இதான் ரொம்ப நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. 4 வர்ணங்களை நானே படைத்தேன் என்று சொல்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவை முன்னிலைப்படுத்தி 4 வர்ணங்களை பாதுகாக்க வேண்டும், சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா போன்ற வலதுசாரிகள், RSS போன்ற இயக்கங்கள் இயங்குகின்றன. இந்த 4 வர்ணங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்த 4 வர்ணங்களிலிருந்து வெளியேறியவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த 4 வர்ணங்களுக்கும் அகப்படாதவர்கள், அந்த 4 வர்ணங்களும் எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் தலித்துகள். தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரிய, தொடையிலிருந்து பிறந்தவன் வைசிய, காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன். அப்ப உண்மையா வந்து இந்த 4 வர்ணத்துக்கும் ஆட்படாதவர்கள் தலித்துகள்.
நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். எங்களை இந்து பட்டியலில் அடைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இது நீண்டகால வரலாறு. அயோத்தியாச பண்டிதர் கூட 1881 வந்து எங்களை இந்துக்கள் சொல்லாதீங்க, நாங்க சாதியற்ற மதமற்ற திராவிடர்கள் என்ற நீங்க அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது நாங்க பதிவு செய்வோம் சொல்லி அவர் அறிக்கை கொடுக்கிறாரு. அப்ப இந்து என்கின்ற ஐடென்டிட்டியா அந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்துனுடைய வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாமியர்களும் தலித்துகளும். ஆகவே இவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு RSS போன்ற இயக்கங்கள் இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் அவர்கள் புரிய வைக்கிறார்கள். இதுதான் நாங்கள் உங்களுடைய சனாதனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்க வெளியில வந்துட்டோம். இந்த ஒற்றை காரணங்களுக்காக இவர்கள் குறிவைத்து வேட்டையாடப்படுகிறார்கள். நாம் சனாதனத்தை அழித்தால் மட்டும்தான் நமக்கான சமத்துவம் பிறக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மத மாற்றத்தை உருவாக்கினார். அவரு இந்து மதத்திலிருந்து வெளியேறாரு. நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும்போது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் மதம் மாறுறாரு. இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறார், பௌத்தம் தழுவுகிறார். இன்னைக்கு இந்து மதம் உயிர்ப்போடு இருக்கிறது என்றால் சாதிதான். அதுதான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இஸ்லாம் மதத்தில் சாதி இல்ல, சாதி ஒளிந்த மதமாக இருக்கு. அங்கே சமத்துவம் இருக்கு, அங்க சகோதரத்துவம் இருக்கு. அங்க போனா கட்டி தழுவுறாங்க. நீ கோயிலுக்குள்ள வந்தா நீ வெட்டுற. இன்னைக்கு மேல் பாதியில் அதான் நடக்குது. உள்ள நுழைய முயற்சி செய்யறவனும் இந்துதான், தடுக்கிறவனும் இந்துதான். இது எந்த இந்துக்காக நிக்கிறான்? பாஜகவை சேர்ந்தவர்கள் அல்லது RSS சேர்ந்தவர்கள் எந்த இந்துக்காக நிக்கிறாங்க? யாரும் அதை பத்தி பேசலையே. அப்ப நம்ம கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கு. யார் இவர்கள்? இவர்கள் உண்மையான களத்தில் தான் இருக்கிறார்களா, நமக்காக இருக்கிறார்களா? வாக்களிக்கும் போது திப்பு சுல்தான பேசுவான், பழனி பாபா பேசுவாங்க. ஆஹா, திப்பு சுல்தான பேசிட்டாங்க, உடனே ஓட்டு போட்டு நினைச்சிட்டு பேசுறது. நாம் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தேவை இருக்கு தோழர்களே. ஒரு அரசியல் வகுப்பாக நாம் களத்திலே சந்திக்கக்கூடியவருடைய ஆயுதம் வெறும் வாளோ துப்பாக்கி அல்ல, நம்முடைய கருத்தியல் தான், தத்துவம் தான். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையும் தந்தை பெரியார் அவருடைய கொள்கையும் தான் நமக்கான ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களை நாம் முன்னிறுத்தி நாம் கூர்தீட்டிய பட்டயங்களாக உழைக்களங்களாக நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த பயிலரங்கத்தில் நாம் இந்த சனாதனத்தை, இந்துத்துவத்தை, வர்ணாசிரமத்தை அழித்தொழிப்பதில் நாம் கருத்தியல் ரீதியாக களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.